100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டவனின் அருளை அமோகமாக பெற்றிருக்கும் கடகம் ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் இந்த மார்ச் மாதம் 2024 எப்படியெல்லாம் இருக்க போறீங்க, உங்களுடைய வாழ்வில் என்னவெல்லாம் நிகழப்போகின்றது, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தொழில், பொருளாதார நிலை, பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக அமையுமா? மிக மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்ன, கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்க என்னென்னலாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகின்றதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிலை தரப்போகின்றது. அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 10வது வீட்டில் மாதம் முழுவதும் நீடிக்கின்றார். இதனால் தொழில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. எந்த தொழில் செய்தாலும் அதில் சிறந்த ஒரு பலனை பெற போகிறீங்க, அதாவது லாபத்தை ஈட்ட போகிறீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை எல்லாமே உங்களுடைய அடையாளமாக மாறப்போகின்றது. உங்களுடைய அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டை பெற போகிறீங்க. மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக வியாபாரத்தில் மாதத்தினுடைய தொடக்கம் அமோகமாக இருக்கின்றது. வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது. உங்களின் வியாபாரத்தில் வருமானமும் அதிகரிக்கப் போகின்றது. சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் நீங்கள் நெருக்கமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய கூட்டாளர்களுடன், அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, கூட்டாளர்களுடன் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. உங்களின் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7வது வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து உச்ச ராசியில் அமர்ந்திருப்பதால் கல்வி ரீதியாக நீங்கள் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. கடினமாக உழைத்து சிறப்பாக படிப்பை முடிக்க போகிறீங்க. நீங்கள் இனிமையான பலன்களை பெறுவதற்கு இது நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். தேர்வில் நல்ல வெற்றியையும் பெற போகிறீங்க. குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 4வது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கின்றார். அவருடைய பார்வை 2வது வீட்டிலும் இருக்கும். இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. பெற்றோரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்க போகின்றது. உங்களின் 5வது வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 7வது வீட்டில் உச்சமாக இருப்பதால் காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கும். காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீங்க. அதாவது திருமணம் பற்றி பேசுவீங்க. திருமணமும் கைகூடி வரப்போகின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகாமல் அனைத்துமே வெற்றியில்தான் முடியும். திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமையப் போகின்றது. மாத தொடக்கத்தில் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே அந்யோன்யம் அதிக அளவில் இருக்க போகின்றது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வீங்க. புதன், சூரியன், சனி உங்களுடைய 8வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்காத சில செலவுகளை சந்திக்க நேரிடலாம். சில பிரச்சனைகளையும் இதன் மூலமாக சந்திப்பீங்க. நிதி நிலைமை உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதாவது பண வரவுகள் தாராளமாக இருக்காது. எந்த வகையான தொழிலையும் முதலீடு செய்வதை, பெரிய அளவில் முதலீடு செய்வதை இந்த மாதத்தில் தவிர்த்துடுங்க. மாத தொடக்கத்தில் செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 7வது வீட்டிலும், சூரியன், சனி, புதன் 8வது வீட்டிலும் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். அன்றாட வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வயிறு பிரச்சனை, கை கால் பிரச்சனை போன்ற சில உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. வேகத்தை விட விவேகம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் உங்களுக்கு அதிகரிக்க போகின்றது. குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும்.
அதாவது உங்களுக்கு வெளியூர் போனோம், அதாவது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா இடங்களுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகம் பிடிக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அதற்கேற்ற பண வரவு இருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் சற்று எங்காவது அந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவீங்க. அதற்கேற்றாற் போல் ஒரு பண வரவு உங்கள்கிட்ட இந்த மாதத்தில் நிச்சயம் இருக்கும். லாபத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேலைகளில் வியாபாரத்தில் என்னென்னலாம் சூட்சமங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வியாபாரத்தில் அதிகமான பணத்தை ஈட்டுவீங்க. உங்களுடைய குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். தாய் மாமன் வழியில் அனுசரித்து போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மறைமுக தகவல்களை புரிந்து கொள்வீங்க. பிரபலமானவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. போட்டி பந்தயங்களில் கவனத்தோடு ஈடுபடுங்க. தொழிற்சங்க பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்க போது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பலரின் ஆலோசனைகளை பெற்று, குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெற்று, மிக முக்கியமாக கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருவரிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு விஷயங்களில் ஈடுபடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஒரு தெளிவு பிறக்க போது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமின்மை ஏற்பட போது. அயல் நாட்டு பயணங்கள் கைகூடி வரப்போது. கடினமான விஷயங்களையும் நீங்கள் எளிதாக முடிச்சிடுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போது. மூத்த சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்க போது. வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். உறவுகளின் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாக முடியும். ஆனால் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக தான் அது முடியும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறைய போகுது. அதாவது பண வரவு வந்ததுன்னா எல்லா நெருக்கடிகளுமே குறையும். அப்படி தான் பொருளாதார நெருக்கடிக்கும் பண வரவு அமோகமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையும். வாழ்க்கையில் இருந்த நெருக்கடியும் குறையும். கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இணைய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. சிறு சிறு முதலீடுகளின் மூலமாக சேமிப்பை அதிகப்படுத்த போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகின்றது. பணி மாற்றம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தீங்க, சிந்தித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலமாக மாற்றமான தருணங்களும் உண்டாகும். யார் எப்படி அப்படின்ட்டு சக ஊழியர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகின்றது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலமாக வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. உத்தியோக ரீதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமோகமான மாதமாக, அற்புதமான மாதமாக அமையப் போகின்றது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு வியாபாரம் செய்யும் பலருக்கும் கிடைக்கப் போகின்றது. இது மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். ஏன்னா என்னடா இது ஆளே வரமாட்டேங்குது, எப்படிடா பொழப்ப நடத்துறது அப்படின்ட்டு யோசித்து கொண்டிருந்த உங்களுக்கு இது மிக பெரும் ஒரு திருப்தியான செய்தியாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் கைகூடி வரப்போகின்றது. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க போது. வீடு மனை தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே குறைந்துவிடும். உங்களுடைய புதிய யுக்திகளின் மூலமாக சாதகமான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அதாவது வாய்ப்பு நம்மளை தேடி வராது, நாம் தான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி வியாபாரிகளாகிய நீங்கள், வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாகிய நீங்கள் அந்த வாய்ப்பை உருவாக்கி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. மிக மிக முக்கியமாக வாய்ப்பு உருவாகாது, உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு மற்றவர்களுக்கும் சொல்லி தருவீங்க. தான் மட்டும்தான் பிழைக்கணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டீங்க, மற்றவர்களையும் பிழைக்க வைப்பீங்க. ஆனால் அந்த நினைப்பே, அந்த நல்ல எண்ணமே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். அதாவது நீங்கள் தொழில் கற்றுக் கொடுத்தவங்களே உங்களுக்கு எதிராக வியாபாரம் பண்ண, தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கன்னா போய் எதையாவது செஞ்சுட்டு போனால் பரவாயில்லையே, நீங்கள் ஒரு வியாபாரத்தை சொன்னீங்க, ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடியே வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிப்பாங்க.
உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு முடிவு கட்டக்கூடிய ஆட்களும் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத புரிந்து கொண்டு மற்றவர்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல தொழில் ரகசியங்களை சொல்லி கொடுங்க. இல்லைனா பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. அரசியல் ரீதியாக இருக்கும் உங்களுக்கு, அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக இருக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். வாக்குறுதிகளை யாரிடமும் கொடுத்து விடாதீங்க. அதை நிறைவேற்ற முடியாமல் அப்புறம் அசிங்கப்படுவீங்க. நம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது. மக்களிடம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது உங்களுடைய மனதில் ஏற்பட்டு நீங்கும். கட்சி சார்ந்த பணிகளில் உங்களுடைய வாரிசுகளையும் ஈடுபடுத்துவீங்க. உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கட்சி ரீதியாக உங்களை தேடி வரப்போகின்றது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் புதுமையான சிந்தனைகள், ஆசைகள் பிறக்கப் போகின்றது. ஆடம்பரமான பேச்சுகளை நம்பி முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடுங்க. மறைமுகமான சில விஷயங்களை அறிந்து கொள்வீங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைப்பதன் மூலமாக சேமிப்பு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்து விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு முடிவெடுத்தீங்கன்னா சொந்த குடும்ப உறுப்பினர்களாலேயே ஒதுக்கப்படுவீங்க. நெருக்கமானவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம். நடைபெற இருக்கின்ற இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வரப்போகின்ற மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமோகமான மாதமாக இருக்க வேண்டும். அப்படின்னா உங்களுடைய பேச்சுகளில் கவனமாக இருங்க. குடும்பத்தினுடைய நிலையும் அமோகமாக இருக்கும். மற்றவர்களை குடும்ப விஷயத்தில் ஈடுபடுத்தாதீங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. இது எல்லாமே குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளுங்க. தெய்வ வழிபாடு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த காலகட்டத்தில், இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. என்ன காரணம்னா, எப்பேற்பட்ட மனக்கவலைகளோ, மன சோர்வுகளோ, பிரச்சனைகளோ, தடைகளோ எதுவாக இருந்தாலும் சரி, தெய்வ வழிபாடு அனைத்திற்கும் ஒரு தீர்வாக இருக்க போகின்றது. அந்த தெய்வ வழிபாட்டை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. விநாயக பெருமான் வழிபாடு, அனுமன் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு இயலாமல் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவியை செய்யுங்க. உங்களால் எப்படியாப்பட்ட உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதுவே மிக பெரும் பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்வின் உச்சிக்கு உங்களை அழைத்து செல்லவும் இதுதான் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்க போகின்றது. தெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும், இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தனையும் உங்களிடம் இருந்தால் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நீங்கள் சரிவையே சந்திக்க மாட்டீர்கள். வாழ்வின் உச்சிக்கு தான் சென்று கொண்டே இருப்பீர்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஆன்மீக, மிக முக்கியமாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி போன்ற அனைத்து பெயர்ச்சிகளுக்கான பலன்களும் உங்களை வந்து சேரும்.